நேற்று நாம் தியானித்த வண்ணமாக மோசே தன்னுடைய மாமனுக்கு எத்திராவுக்கு தேவன் செய்த அதிசயங்கள் அற்புதங்களை விவரமாக சொன்னதாய் பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட சங்கீத புத்தகம் 48ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். பின்வரும் சந்ததிக்கு விவரிப்பதற்காக நம் வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நாம் தேவனை குறித்து அறிந்து புரிந்து அனுபவித்து சொல்லும்படியாக தேவன் நம்மை அவருக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். பின்வரும் சந்ததிக்கு விவரிப்பதற்காக நம் அனுபவங்களை சந்ததிகளுக்கு சொல்லும்படியாக, சந்ததிகளுக்கு சொல்லும்படியாக. காரணம், நம் தேவன் 1000 தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். அதனால் விவரிக்கும்படியாக தெளிவாக நம் வாழ்க்கையிலே ஆண்டுடைய அற்புதங்களை அதிசயங்களை, நம் வாழ்க்கையில் என்னவெல்லாம் தேவன் செய்தாரோ அதையெல்லாம் விவரித்து சந்ததிக்கு சொல்ல வேண்டும். சந்ததிக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள் என்று பார்க்கிறோம். அரண்மனை அழகு, அலங்கத்தினுடைய மேன்மை, இவை எல்லாவற்றையும் கவனித்து உற்று பார்க்கும்படியாக வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடன் அதை உட்கொண்டு பார்க்கிறோம். அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நாம் சந்ததிக்கு விவரிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வசனங்களை, வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிற மக்களாக, தியானிக்கின்ற மக்களாக, அனுபவத்திலே அந்த வசனத்தின் மூலமாய் வாழும்படியான வாஞ்சிக்கின்ற மக்களாக நாம் இருக்கும்போது சந்ததிகளுக்கு விவரித்து சொல்ல முடியும். நம் வாழ்க்கையிலே ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு மேலாக ஆண்டவருடைய கிருபையை பிள்ளைகள் அறிந்து கொள்ள, சந்ததி அறிந்து கொள்ள நாம் விவரித்து சொல்ல வேண்டும். காரணம், எல்லாம் ஒழிந்து போகும், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தையின் எழுத்தாயிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவதென்று சொல்லி பார்க்கிறோமாக நம் வாழ்க்கையிலே சந்ததிக்கு விவரித்து சொல்லும்படியாக ஒப்பு கொடுப்போம். தேவன் நம் மூலமாக அற்புதங்களை செய்வது மாத்திரமல்ல, சந்ததி மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கின்றேன், உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். பின்வரும் சந்ததிக்கு விவரித்து சொல்லும்படியாக அலங்கத்தையும் அரண்மனையும் கவனித்து உற்று பார்க்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். அன்பின் ஆண்டவரே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் சத்தியத்தை ஆழமாய் அறிந்து பின்வரும் சந்ததிக்கு விவரித்து சொல்ல எங்களுக்கு ஆண்டவரே அந்த கிருபையை தரும்படியாக, அந்த அனுபவத்தில் இன்னும் நாங்கள் அதிகமாக ஆண்டவரே கடந்து போக உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.